மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும், தமிழ்நாடு கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்களுக்கும் தமிழ்நாடு மணல் உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையிலும் தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டியும், பயனாளிகளுக்கு கட்டுமானத்துக்கு தேவையான மணல், எம்சாண்ட், ஜல்லி ஆகியவை தட்டுப்பாடின்றி குறைந்த விலைக்கு கிடைத்திடவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இந்த காணொலியின் மூலம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பாக 12/9/2023 அன்று கடந்த ஆட்சியின் போது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளிலும் முறைகேடாக அளவுக்கு அதிகமாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் எடுத்து விற்று கொள்ளையடித்ததாக அமலாக்கத்துறையினர் இடி குவாரிகளை சோதனை செய்து வழக்கு பதிவு செய்து என்பதை அனைவரும் அறிவோம். அதன் பிறகு 2-3 மாதங்களில் படிப்படியாக அனைத்து குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மணலை வாங்கித்தான் கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று கனவோடு இருந்து கொண்டிருக்க மக்கள் எந்த விலை கொடுத்தாலும் மணலை வாங்க தயாராக உள்ள சூழ்நிலை புரிந்து கொண்டு அன்றைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள், ஆதிக்க சக்திகளெல்லாம் இரவு நேரங்களில் பொக்லைன் இயந்திரங்களை ஆற்றில் இறக்கி நூற்றுக்கணக்கான லாரிகளில் மணலை திருடி விற்று அரசுக்கு பெருத்த வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வந்தார்கள். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டி சம்மேளனத்தின் சார்பாக மாண்புமிகு அன்றைய முதல்வர் அவர்களுக்கும், துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கும், அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் பல தருணங்களில் நேரில் மனு கொடுத்தும், பதிவு தபால் அனுப்பியும், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டும் யாதொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை மெத்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மணல் குவாரி கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, அரசு கேட்கறதெல்லாமே ஏதோ கடந்த ஆட்சியில் மணல் விதிமுறைக்குட்பட்டு அல்லாமல் முறைகேடாக தான் இடி வழக்கு பதிவு செய்தது. ஆனால் எந்த ஒரு நீதிமன்றமும் மணல் குவாரி துவங்குவதற்கு தடை விதிக்கப்படவில்லை. எனவே அப்படி இருக்கின்ற பொழுது அத்தியாவசியத்தை கட்டுமான பணிகள் தங்குதடைந்து நடைபெற, கட்டுமானத்திற்கு தேவையான தரமான மணல் கிடைப்பதற்கும் இந்த தொழிலே முழு நேரமாக ஈடுபட்டு லாரியில் இயக்கி வந்த சுமார் 55,000க்கும் மேற்பட்ட மணல் லாரி உரிமையாளர் ஓட்டிய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆறுகளில் அதிக அளவில் மணல் திட்டுகள் தேங்கியுள்ளதோ அந்த பகுதியை கண்டறிந்து அரசு அனுமதித்துள்ள 1 மீட்டர் ஆழம் மட்டுமே மணல் எடுப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அப்படி 1 மீட்டர் அளவு மட்டுமே மணல் எடுப்பதால் மீண்டும் மழைக்காலங்களில் பெருத்த வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது ஆறுகளில் மீண்டும் மணல் எடுத்த இடம் திட்டுக்கள், மணல் டெபாசிட் தேங்கிவிடும். இது இயற்கை. மேலும் முறைகேடுகள் எல்லாம் மணல் வழங்குவதற்காக ஆற்றிலிருந்து பொக்லைன் இயந்திரத்தை பயன்படுத்தி வெளியில் அரசு மணல் சேமிப்பு கிடங்கு டிப்போவுக்கு எடுத்து வருவதற்காக லாரியில் லோடு செய்து இந்த ஒப்பந்தத்தை எக்காரணத்தை கொண்டு தனியாருக்கு வழங்கக்கூடாது. இந்த ஒப்பந்தத்தால் தான் அனைத்து முறைகேடுகளும் கடந்த ஆட்சியில் நடைபெற்றது. எனவே பொதுப்பணித்துறையே நேரடியாக லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட வேண்டும். லாரிகளுக்கு ஈட்டென்று கேட்டீங்கன்னு நாங்கள் போடுறோம். யார் லோயஸ்டோ அந்த லாரி எடுத்து பொக்லைன் எடுத்து இயக்கலாம். இதில் எந்த சிரமமும் பொதுப்பணித்துறை கிடையாது. மேலும் அனைத்து மணல் விற்பனையும் மணல் சேமிப்பு கிடங்கில் பொதுப்பணித்துறையுடைய அதிகாரிகள் மூலம் இணையதள பதிவு, ஆன்லைன் புக்கிங் மூலம் நடத்தப்பட வேண்டும். அரசு அறிவித்த விலைக்கு நடத்தப்பட வேண்டும். அனைத்து லாரிகளுக்கு முறையாக ஒரே வரிசை, ஒரே அளவு, ஒரே விலைக்கு மணல் வழங்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மணல் குவாரியில ஊழல் நடைபெறுதுன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் இது போன்ற தவறுகள் நடைபெறாது என்பதுதான் எங்களுடைய
கோரிக்கை. மேலும் 2017 அன்றைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மணலுக்கு மாற்று எம்சாண்ட் என்று அறிவித்தார். என்னைக்குமே மணலுக்கு மாற்று எம்சாண்ட் கிடையவே கிடையாது. மணலுடைய உறுதித்தன்மை எம்சாண்ட் கிடையாது. மேலும் மணலால் சுற்றுச்சூழல் பாதிக்குது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக அனுமதிக்கப்பட்ட 1 மீட்டர் மணல் எடுத்தால் ஆற்றில் மீண்டும் அந்த மணல் எடுத்த இடம் பள்ளம், மணல் தேங்கிவிடும். ஆனால் எம்சாண்ட் என்பது காடுகளில் இருக்கின்ற மரங்களை அழித்து, மலைகளை எல்லாம் வெட்டி எடுத்து அழித்து, ஈசி என்விரான்மெண்ட் என்ன சொல்றாங்க, எம்சாண்ட் கல்குவாரி கிரஷர் கல்குவாரியில 30 மீட்டர் இருந்து 40 மீட்டர் தான் ஆளை கல்லை வெட்டி எடுக்கணுங்கிறான். அதுக்கு தேவையான வெடிமருந்து தான் பயன்படுத்துறான். ஆனால் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்க, இப்ப மாண்புமிகு கனிம மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் மிக வேகமாக செயல்படுகிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரும்பாலான குவாரிகளை விருதுநகர், மதுரை, தென்காசி எல்லாம் குவாரிகளை நேரில் ஆய்வு செய்து குவாரிகளுக்கு விதிமுறையை செயல்பட்டதால், விதிமுறைக்கு அப்பாற்பட்டும் கற்களை வெட்டி எடுத்ததால் அந்த குவாரிகள் எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ஆணை பிறப்பித்துள்ளார். வரவேற்கிறோம். ஆனா குவாரிகள் இப்ப எப்படின்னா, மலைகளை உடைத்து காடுகளை அழித்து இப்ப 40 to 40 மீட்டர் தான் டெப்த் போகணும். ஈசி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குது. ஆனா இப்ப இந்த 2-3 நாளா அமைச்சர் ஆய்வு பண்ண குவாரி எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 அடிக்கு மேல் குவாரிகளை அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடித்து முற்றிலும் முறைகேடாக சட்டத்திற்கு புறம்பாக அரசு அனுமதித்த அளவோடு எடுத்து அனுப்பி வருகிறார்கள். விற்று அரசுக்கு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள். அதனாலதான் நாங்க எம்சாண்டே வேண்டாம், மணலே முறையா அல்ல போதுன்னு சொல்றோம். ரைட். மணல் குவாரி இப்ப எம்சாண்ட அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள், இந்த கல்குவாரிகள்லாம் நீங்க முறைகேடுகள் மீது முறைகேடாக அனுமதித்த அளவிற்கு மேல், அனுமதித்த இடத்தை விட அதிக தூரம் வெட்டி எடுத்த குவாரிகளுக்கு நீங்க அனுமதியை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கேன். வரவேற்கிறோம். இது மட்டும் போதாது. ஒரு லாரி குவாரியில் தவறாக எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு டிரான்சிட் பாஸ் கொடுக்குறான். அந்த லாரி வாகன சோதனையின் போது அதிகாரிகள், கனிமவளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை சோதனை செய்து ஸ்கேன் ஆகலினா பர்மிட் தவறு, கனிமங்களை நீங்கள் திருடி வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து முறையா வாங்கிக்கிட்டு வர லாரி உரிமையாளர் மீது கனிமத்தை திருடி செல்வதாக 303/2 PNS ஆக்ட் 21 மைனிங் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல நீங்க கேஸ் போடுறீங்க. நாங்க இதை திருடவே இல்லை. ஒரு கிரஷர்காரன் ஏத்தி விடுறான். பலமுறை சொன்னோம், பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பர்மிட், பேக் பர்மிட் கொடுத்து டிரான்சிட் பாஸ் கொடுக்கும் கல்குவாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்த நடவடிக்கை கடந்த ஆட்சியின் போது அன்றைய கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் வேண்டுகோள் வைத்தோம். அவரும் 20/5/2025 அன்று எங்களுடைய கோரிக்கை ஏற்று கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள், கனிமவளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு கோட்டையில் ஏற்பாடு செய்தார். அந்த கூட்டத்தில் அனைத்தும் விவாதிக்கப்பட்டது. முறையாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டுமே கனிமங்களை ஏற்றிவிட வேண்டும். முறையாக டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு அது செயல்படுத்தப்படவில்லை. மீண்டும் 2024 பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு எம்சாண்ட் பீசாண்ட் 1000 ரூபாய் ஏற்றினாங்க. இந்த மாதிரி 3 முறை ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் எம்சாண்டும் பீசாண்ட் 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் தான் நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். பணத்தை வாங்கிக்கிறாங்க, ஒரே டிரான்சிட் பாஸ் கொடுத்து அதை வச்சுக்கிட்டே 3 லோடு எடுக்க சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வர்றோம். குவாரியில் நீங்க ஆய்வு செய்யறப்ப பாத்தீங்கன்னா, கல்குவாரியில் பாறைகளை வெடித்து சக்கைய கிரஷருக்கு எடுத்துட்டு வர்றப்ப ஒரு நாளைக்கு இத்தனை டன் அரைப்பதற்கு தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதுக்குத்தான் டிரான்சிட் பாஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, 200 டன் இன்னைக்கு உற்பத்தி செய்யணும்னா 2000 டன் உற்பத்தி செய்யறாங்க. அதை பூரா 200 டன் வெளியில் அனுப்புறதுக்கு பதிலா 2000 டன் அனுப்பணும். அப்ப அரசு கொடுத்திருக்க டிரான்சிட் பாஸ் பத்தாது. அதுக்காக எங்களை இந்த 200 டிரான்சிட் பாஸ்லயே 2000 லோடு 1000 லோடு ஓட்ட சொல்றோம். நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அவர்கள் நிர்பந்தத்திற்கு நாங்கள் இணங்க மறுத்தால் லோடு கொடுக்க மறுக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக லோடு எடுத்து செல்கிறோம். தவறாக எங்கள் மீது கனிமங்களை திருடி வர வழக்கு பதிவு செய்கிறார்கள்.
இப்ப அமைச்சர் ஆய்வு செய்த குவாரி எல்லாம் முறைகேடா நடந்ததுனால நிறுத்தி வச்சிருக்காங்க, வரவேற்கிறோம். இது மட்டும் போதாது, அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு லாரி டிரான்சிட் பாஸ் தவறு என்பதற்காக அவன் கொடுத்ததுக்காகவே எங்க லாரியை பிடிச்சு வழக்கு பதிவு செய்து ஓட்டுநர் உரிமையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையத்தில் வர்றோம். நிபந்தனை ஜாமீன்ல 1 மாசம் கையெழுத்து போடுறோம். அந்த லாரியை விடுவிக்கிறதுக்கு 3 மாசம் 4 மாசம் உயர்நீதிமன்றத்துக்கு போதும் வாங்குறோம். தேவையில்லாம பணத்தை கொடுத்து திருடராக சித்தரிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு வருகிறோம். இதெல்லாம் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும், லாரி உரிமையாளர் எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஆனா லட்சக்கணக்கான கற்களை முறைகேடாக வெட்டி எடுத்தவர் மீது அபராதம் விதித்து குவாரியை இழுத்து மூடிட்டா போதுமா? இவ்வளவு கனிமங்களை திருடி விற்றவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டாமா? உடனடியாக அமைச்சர் ஆய்வு செய்த மதுரையில் 12 குவாரிகள், விருதுநகரில் 27 குவாரிகள், கிருஷ்ணகிரியில் 7 குவாரிகள், இது போன்று பல மாவட்டங்கள் ஆய்வு செய்து மொத்தம் 67 குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நிறுத்தி வைத்து குவாரியை இயக்காமல் நிறுத்தி வைக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். அதை வரவேற்கிறோம். அது மட்டும் போதாது, இந்த 67 கல்குவாரி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்து நிரந்தரமாக அவர்கள் மீது கனிமங்களை திருடி அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பு அனைத்தையும் அவங்ககிட்ட இருந்து ரெக்கவரி செஞ்சு கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது இருந்தா தான் இனி வருங்காலங்களில் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் முறையாக வழங்குவார்கள். மேலும் இப்ப பாத்தீங்கன்னா எங்க கோரிக்கை, பிரதான கோரிக்கை என்னன்னா, இப்ப கல்குவாரி கிரஷர்ல பாத்தீங்கன்னா தரமற்ற கற்களை இறக்கிறாங்க. நாங்க அப்பவே நாங்க பொதுப்பணித்துறைக்கு 2017 பொதுப்பணித்துறைக்கு தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனத்தில் முறைப்படுத்தணும். எம்சாண்ட் தவறெடுக்கும் குவாரி உரிமையாளர் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை ஏற்ற சொல்லி ஒரு மீட்டிங் வச்சு சொன்னோம். அதுலயும் கல்குவாரி லாரி உரிமையாளர் கலந்து கொண்டோம். அதுல தெளிவா எங்களுக்கு பொதுப்பணித்துறையினுடைய அன்றைய சீஃப் என்ஜினியர் ராஜ்மோகன் அவர்கள் சேப்பாக்கத்தில் நடந்த கூட்டத்தில் தெளிவா கொடுத்தாரு. ஒவ்வொரு லோடும் லாரியில் எம்சாண்ட் பிசி என்ற ஏற்றுகின்ற பொழுது ப்ராடக்ட் குவாலிட்டி அப்ரூவல் சர்டிபிகேட் கொடுக்கப்பட வேண்டும். இந்த எம்சாண்ட் பிசி தரமாக இருக்கிறது என்பதற்காக லேப் அனலைஸ் சர்டிபிகேட் கொடுக்கப்பட வேண்டும். ஆனா எந்த குவாரியுமே தமிழ்நாட்டில் இது கொடுப்பதில்லை. அதுபோல் நாங்கள் இக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு எடுத்து செல்ல வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை, அதிக பாரம் ஏற்றி விடுகிறார்கள். ஏற்றி விடுவதற்கு தகுந்த டிரான்சிட் பாஸ் கொடுக்காமல் குறைத்து கொடுக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னதான், ஒரு டிரான்சிட் பாஸ்லயே 3 லோடு ஓட்ட சொல்றாங்க. இதெல்லாம் முற்றிலும் அரசுக்கு பெருத்த வருவாய் இழப்பு. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, தரமான எம்சாண்டும் உற்பத்தி செய்வதில்லை. அப்ப தரமான எம்சாண்ட் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு எப்படி இப்ப பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எங்கெல்லாம் லிக்கர் மதுபானம் உற்பத்தி தொழிற்சாலையில உற்பத்தி பண்றாங்க. முதல்ல தனியாரே மதுபான கடை நடத்தி வந்தார்கள். கலப்படம் பண்றான், வருவாய் அரசுக்கு போகிறதா டாஸ்மார்க்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. அரசே அந்த மதுபான அதிபர்களிடம் உற்பத்தி ஆலையிலிருந்து நேரடியாக டாஸ்மார்க் மூலம் கொள்வதில் செய்து அங்கங்க கடையை வைத்து அரசே விற்பனை செய்து வருகிறது. பல நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, தரமான மதுபானம் கிடைக்கிறது. அதுக்காக தான் இது. அதுபோல் தரமற்ற கற்குவாரிகளையும் கிரஷர்களை முறைப்படுத்தி முறையாக மக்களுக்கு தேவையான எம்சாண்ட் பிசாண்ட் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து உற்பத்தி நிலையங்களில் எம்சாண்ட் பிசாண்ட் குவாரியில் இருந்து அரசே அளவீடு செய்து தரத்தை குவாலிட்டி பார்த்து ஒட்டுமொத்தமாக அரசே கொள்முதல் செய்து மாவட்டங்கள் தோறும் ஒரு சேமிப்பு கிடங்கு ஸ்டாக் யார்டு அமைத்து கனிமங்களை எம்சாண்ட் பிசாண்ட் எல்லாம் அங்கேயே அந்த சேமிப்பு கிடங்கில் இருப்பு வைத்து இணையதள பதிவு மூலம் அனைவரும் பயனாளிகளுக்கு வழங்கலாம். அப்ப முறைகேடுகள் தவிர்க்கப்படும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும், கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெறும். இதுதான் கோரிக்கை வைக்கிறோம். அரசே கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கு மூலம் இணையதள பதிவு ஆன்லைன் புக்கிங் மூலம் வழங்கினதா பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம். இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எம்சாண்ட் குவாரியில் அனுமதிக்கப்பட்ட ஆழத்துக்கு மேல் இப்ப இன்னைக்கு நடக்க கிடையாது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், இங்க புன்னஞ்சத்திரம், கரூர், திருநெல்வேலி ஆகிய இடங்களில்
அளவுக்கு அதிகமான ஆழம் கனிமங்களை வெட்டி எடுத்தால் மேற்கூரை இடிந்து விழுந்து பல நபர்கள் உயிரிழந்தார்கள். தொலைக்காட்சியில் பத்திரிகையில் செய்தி வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நாங்க இது சம்பந்தமா அன்றைய முதல்வருக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் பதிவு தபால் பாருங்க இது எல்லாமே நாங்க அனுப்பின பதிவு தபால்கள். இது எல்லாமே இதுவரை நாங்க அனுப்பின தபால் பதிவு தபாலுக்கு ஒரு துறையில் இருந்து கூட பதில் கொடுக்கப்படவில்லை என்பதால் வேதனை அளிக்கிறது. இது எல்லாமே இவ்வளவுதான் நாங்க பண்ண முடியும், வேற என்ன செய்ய முடியும்? எங்கெல்லாம் தவறுகள் நடைபெறுகிறது, முறைகேடாக கற்களை வெட்டி எடுக்கிறார்கள், திருட்டுத்தனமாக ஆற்றில் மணல் போடுகிறார்களோ அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னா நாங்க இது எல்லாமே மனுதான் கொடுக்க முடியும், அறவழி போராட்டத்தில் தான் ஈடுபட முடியும். இதுவரை எடுக்கப்படவில்லை நடவடிக்கை. இந்த அரசு எடுக்கும் என்று நம்புகிறோம். கனிமவளத்துறையுடைய அமைச்சர் தற்போது வரை மிக சிறப்பாக செயல்படுகிறார். குவாரிகளை ஆய்வு செய்கிறார், குவாரிகள் முறைகேடாக நடப்பதை குவாரிகளை நிறுத்தி வைக்க உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆனால் அது மட்டும் போதாது, வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ரெவன்யூ ரெக்கவரி இழப்பை அவர்களிடமிருந்தே அளவீடு செய்து உடனடியாக வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கேட்டுக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பாருங்க, நாங்க தகவல் உரிமை சட்டத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருந்து ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை கிரசர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பா கரூர்ல பாத்தீங்கன்னா 72 கிரசருக்கு அனுமதி வழங்கப்பட்டு தகவல் உரிமை சட்டம் சொல்றாங்க. 130க்கும் மேற்பட்ட கிரசர்கள் இயங்குகிறது, 200க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாம இந்த மாதிரி கல்குவாரி எம்சான் பீசன் கிரசர் நடத்த முடியுமா? இது அனைத்தும் அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் நடைபெறுது. குவாரி உரிமையாளர்கள் கனிமவளத்துறையுடைய அந்தந்த அதிகாரிகள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தால் இனி வரும் காலங்களில் இது போன்று ஒரு தவறு நடைபெறாது என்பதை தெளிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மணலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மணல் பற்றாக்குறையை போக்கவும் தமிழகத்தில் அதாவது கட்டுமான தேவைக்கு தேவையான மணல் தங்குதடையின்றி கிடைத்திடவும் விவசாய நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தரிசாக போடப்பட்டுள்ளதை விவசாயத்துக்கு உகந்த வகையில் செய்வதற்காகவும், அதாவது மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆற்று படுகை அருகே உள்ள பட்டா நிலங்களில் அதிக அளவில் வெள்ளம் வருகின்ற பொழுது மணல் அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் போய் சேர்ந்து பெரிய பெரிய மலை போல் தேங்கி உள்ளதால் விவசாயம் செய்ய முடியவில்லை. அதை அப்புறப்படுத்தினாதான் விவசாயம் பண்ணும். அதனால சில தனியார் பட்டா நில உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள், பெற்றுள்ளார்கள். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலங்கள் இருக்க மணலை எடுத்து விவசாயம் செய்வதற்கு அரசு ராயல்டி பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இடத்துல இருக்க மணலை எல்லாம் எடுப்பதற்கு அனுமதி வழங்கினால் கண்டிப்பாக கட்டுமான பணிகள் தங்குதண்டை நடைபெறும், விவசாயம் செழிக்கும். மேலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட டேங்க் இருக்கு, டேம். இப்ப குறிப்பா மிகப்பெரிய டேம் மேட்டூர் டேம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேம் கட்டி முடிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை தூர்வாரப்படவில்லை. அந்த டேமை தூர்வாரினாவே நமக்கு பல லட்சக்கணக்கான மணல் கிடைக்கும், அரசுக்கு வருமானம் கூடும், கட்டுமான தேவை மணலும் கிடைக்கும். அதே சமயம் அந்த மேட்டூருடைய நீர்பிடிப்பு ஆழம், அந்த பகுதியும் ஆழம் அதிகமாச்சுன்னா நீர் கொள்ளளவு அதிகமானிக்கும். அதற்கான நடவடிக்கையிலும் வல்லுநர்களை அனுப்பி பொதுப்பணித்துறை அலுவலரை அனுப்பி ஆய்வு செய்து கண்டிப்பாக அணைகளை எல்லாம் தூர்வாரப்பட வேண்டும். ஆங்காங்கே ஆற்று பகுதியில் இருக்கின்ற மணல் திட்டுகள் இருப்பதற்கு உகந்த இடங்களை கண்டறிந்து முறைப்படி அரசு அனுமதித்த அளவு மட்டுமே மணல் எடுக்க வேண்டும். குவாரிகளில் உற்பத்தியாகும் அனைத்து எம்சான் பீசென்றும் அரசே கொள்முதல் செய்து இணையதள பதிவு மூலம் விற்பனை செய்யப்பட வேண்டும். இந்த கிராவல் சவுடு குவாரி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில தனியார் ஏஜென்சிஸ் புறம், அதாவது எங்கெங்க கிராவல் குவாரி நடக்குதோ கிராவலுக்கு நாங்க பணம் கட்டுறோம். ஆனா கிராவலுக்கு 2000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு வாங்குறாங்க. அங்கேயுமே அனுமதிக்கப்பட்ட ஆழத்துக்கு மேல்
ஒரு ஊருக்கு பர்மிட் இப்ப 272 சர்வே நம்பர்ல கிராவல் இருக்கும். அது அனுமதி பெற்ற காலம் முடிந்த பிறகு 300 ஒரு சர்வே நம்பர் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இருக்கும். அந்த இதுக்கு கொடுத்த பர்மிட் இருக்கும், அனுமதி காலம் முடிஞ்சிருக்கு பர்மிட் இருக்கும். அந்த பர்மிட்டை போட்டு அங்கிருந்து கிராவல் அனுமதி இல்லாம எடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் ஆய்வு செய்து முறையாக நடப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குவாரிகள்ல கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க கிராவல் எம்சாண்டுக்கு பணம் கொடுப்போம், அங்க ஒரு தனியார் ஆக்டிவிஸ்டுக்கு உங்க கொடுத்துட்டாங்க கலெக்ட் பண்றதுக்கு பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி என்று ஒரு யூனிட்டுக்கு 500 இருந்து 700 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றாங்க. ராயல்டி அடாவடி வசூல் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கான்ட்ராக்ட் எடுத்துன்றார், கான்ட்ராக்ட் எடுத்து வசூல் பண்றார். என்ன கொடுமை பாத்தீங்களா? இது மட்டுமே கடந்த ஆட்சியில இந்த ராயல்டின்னு வசூல் பண்ணுத உரிமையாளர்களிடமிருந்து கட்டாயமாக கட்சி நிதி என்று ஒவ்வொரு குவாரிகளிலும் ஆட்களை நிறுத்தி இது மாதிரி வசூல் பண்ணியிருக்கார். இது அனைத்தும் அவரிடம் ரெக்கவரி பண்ணும். மேலும் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற, இப்ப எப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கல்குவாரி ஆய்வு பண்ற மாதிரி அனைத்து சவுடு மண் கிராவல் எடுக்கப்பட்ட குவாரிகளை ட்ரோன் மூலம் தலாய்வு செய்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் எவ்வளவு கிராவல் மண் சவுடு மண் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதோ அனைத்தும் சம்பந்தப்பட்டவரிடமிருந்து அதற்குண்டான தொகையை ரெக்கவரி செய்யப்பட வேண்டும். வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் இப்ப இந்த கல்குவாரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தவிலிம்பாங்க. அமைச்சர் எங்கெங்கெல்லாம் ஆய்வு செய்கிறாரோ அதை பூரா அன்றைய தினமே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கல்குவாரி உரிமையாளர் சங்க தலைவர் தனசேகரன் செக்ரட்டரி ஒரு அருமையா மத்திய மாநில அரசுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார். இந்த மாதிரி கனிமவளத்துறை விதிக்கிற கண்டிஷன் பிரகாரம் எங்களால் அள்ள முடியாது, அல்லனா எங்களால் சம்பாதிக்க முடியாது, முற்றிலும் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் தான் கனிமங்களை வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு அவரே ஒப்புதல் கொடுத்திருக்கார். கல்குவாரி பாத்தீங்கன்னா ஈஸி என்ன சொல்லுதுன்னா 30 இருந்து 40 மீட்டர் ஆழம் தான் எடுக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. அதுவுமே ஸ்டெப் கட்டிங் முறையில் வெட்டப்பட வேண்டும். அப்பதான் அந்த மேல இருந்து கல்லு சரிந்து விழுந்து இந்த விபத்துல ஏற்படாது. ஆனா இவங்க அதுல மாதிரி ஸ்டெப் கட்டிங் முறையில வெட்டினா குவாரியில 30% தான் கனிமங்கள் எடுக்க முடியுமா? யாரு? தனசேகரனே சொல்றார். நாங்க அதனால கிணறு வடிவில் வெட்டி எடுப்பதால் 80-90% கனிமங்களை வெட்டி எடுக்கிறோம், முற்றிலும் முறைகேடாத்தான் செய்யறன்றார். மேலும் நாங்க முறைகேடா அரசுக்கு ராயல்டி கட்டாமல் வெட்டி எடுக்கும் ஜல்லி, எம்சாண்ட், பீசாண்ட் இருந்தா நீங்க எல்லாம் கட்டுமானங்களை பயன்படுத்தி இருக்கிற எல்லா அரசு கட்டுமான பணிகளுக்கும் தனியார் கட்டுமான பணிகளுக்கும் நாங்கள் திருடி அரசுக்கு ராயல்டி கட்டாமல் விற்கும் கனிமங்களால் தான் இந்த கட்டுமான பணிகள் நடைபெறும் அவரே அழகாக ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கார். அதனால எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ நாங்க தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு 1272 குவாரி தான் அனுமதிக்கு கிரஷருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனால் 2500க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் அனுமதி பெறாமல் முறைகேடா இயங்கிட்டு இருக்குது. இது மாதிரிதான் கல்குவாரிகளும் ஏறத்தாழ 2500 கல்குவாரிக்கு தமிழ்நாட்டில் கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது, அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனால் 4000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் முறையாக அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக முறைகேடாக குவாரிகள் நடைபெற்று அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா தினசரி 12 வீலர், 14 வீலர், 16 வீலர் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 80 டன் வரை எடுத்துச்சு. அதாவது திருநெல்வேலியிலிருந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வழியா அப்படியே பாத்தீங்கன்னா குற்றாலம், மத்தளம், செங்கோட்டை, புளியகரை சோதனை சாவடி தாண்டி அனைத்தும் கேரளாவுக்கு போகுது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற கனிமங்களில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி மலைகளை உடைப்பதற்கும் அரைப்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது, தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், அந்த அரசு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கான அரசு என்று செயல்படுகிறார்கள். அவன் பூரா நம்ம கிட்ட இருந்து அதானி போர்ட்டிலிருந்து கேரளாவுக்கு பூராமே போகுது. அதனால அதிக விலை கொடுத்து நம்ம கிட்ட வாங்குறான். உற்பத்தியில் 70% கேரளாவுக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் போறோம் பார்த்தோன்னா ஜமீன், காளையாபுரம், வாளையாறு,
வேலந்தாபுரம் இந்த வழியா போய் தினசரி ஆயிரக்கணக்கான லாரியில கேரளாவுக்கு போகுது. இங்க கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்க கல்குவாரி கிரசர் இருந்து எம்சான் பீசன் ஜல்லி ஒசூர் வழியா தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகளில் கர்நாடகாவுக்கு எடுத்து சென்று பெருத்த அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள். இது முற்றிலும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் உற்பத்தியாகும் இந்த கனிமங்கள் எப்படி மணலை அண்டை மாநிலங்களுக்கு எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோ அதுபோல் எம்சான் பீசான் ஜல்லி கற்கள் குண்டு கற்கள் அனைத்தும் கேரளா கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தடை செய்ய வேண்டுகிறோம். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அன்றைய கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி நடந்த பேச்சுவார்த்தையில கண்டிப்பாக டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும். டிரான்சிட் பாஸ் போடாமல் கல்குவாரி கிரசர் உரிமையாக அவங்க லாரியிலே நேரடியாக பயனாளிகளுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்கிறார்கள், அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கப்படும்னாரு. அது மாதிரி இருக்கப்பதான் நாங்களே கடந்த ஆட்சியின் போது லாலாப்பேட்டை கிட்ட எங்க அசோசியேஷன் சம்மேளனம் துறையூர் லாரி உரிமையாளர்லாம் இணைந்து என்ன பண்றாங்கன்னா 2025 அன்னைக்கு 2025ஆம் ஆண்டு கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான ஒரு லாரி கரூர் இருந்து 4 யூனிட் லாரியில வித்தவுட் பர்மிட் 2 லாரியில டிரான்சிட் பாஸ் இல்லாம கனிமங்கள் எடுத்துட்டு வராங்க. எதேச்சே அங்க வந்து எங்க சங்க பிரதிநிதிகள் அந்த லாரியை நிறுத்தி பார்க்கிறப்ப அதுல பர்மிட் இல்ல. அந்த லாரியை பிடித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து லாலாப்பேட்டையில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தாங்க. எனக்கும் தகவல் வருது, நானும் இடத்துக்கு செல்கிறேன். 3 மணி நேரம் அந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர் லாரி மீது அனுமதி இல்லாமல் டிரான்சிட் பாஸ் இல்லாமல் வந்த லாரி மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. நாங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல் நிலையத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடுகிறோம். ஆனால் அங்க குளித்தலையினுடைய டிஎஸ்பி செந்தில்குமார் என்பவர் குவாரி உரிமையாளர் கையூற்று பெற்றுக் கொண்டு வஜ்ரா வாகனத்தை எடுத்து வந்து நாங்கள் எல்லாம் சாலையில் அமர்ந்து மதில் செய்ததாகவும் அந்த டிரான்சிட் பாஸ் இல்லாமல் அந்த லாரி ஓட்டுநரை அடித்து துன்புறுத்தியதாகவும் எங்கள் மீது அவர் லாரி ஓட்டுநரை அடித்ததாக கிரைம் நம்பர் லாலாப்பேட்டை 164/2024 மற்றும் நாங்கள் சாலையில் அமர்ந்து மறியல் செய்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாக கிரைம் நம்பர் 165/2025 கீழ் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர் கையூற்று பெற்றுக்கொண்டு அந்த லாரியை அன்றே விடுவித்து விட்டார்கள். இதான் கடந்த ஆட்சியில் நடைபெற்றது. கடந்த ஆட்சியில் முற்றிலும் அரசுடைய உயர் அதிகாரிகள் முதல் கடநிலை ஊழியர்கள் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அன்றைய துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் ரகுபதி அவர்களும் கல்குவாரி கிரசர் உரிமையாளர் நடத்திய அனைத்து முறைகேடுக்கும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வந்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இனி வரும் காலங்களில் இதுபோன்று கல்குவாரி கிரசரில் முறைகேடுகள் நடைபெறக்கூடாது. அதனால்தான் அரசு ஒட்டுமொத்த உற்பத்தியும் கொள்முதல் செய்து முறைப்படி இணையதள பதிவு மூலம் வழங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செல்லராஜாமன்.